பாலராம கதாவில் பால மகாபாரத கதாவில் துரோணாச்சாரி அப்படின்ற கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 16th பேஜ் ஆச்சாரிய द्रोण महर्षि भरद्वाज के पुत्र थे. भरद्वाजरुடைய पुत्रन அவர் पांचाल नरेश का पुत्र द्रुपद भी द्रोण के साथ ही भरद्वाज आश्रम में शिक्षा पा रहा था. एक्चुअली पांचाल नरेश துருபதனும் அப்புறம் துரோணாச்சாரியும் ரெண்டு பேருமே பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் படித்தாங்க. दोनों में गहरी मित्रता थी. ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. कभी कभी राजकुमार द्रुपद उत्साह में आकर द्रोण से यहाँ तक कह देता था कि पांचाल देश का राजा बन जाने पर मैं आधा राज्य तुम्हें दे दूंगा. இவர் சும்மாவே வேணுன்ட்டே நான் ராஜா ஆன உடனே உனக்கு பாஞ்சால ராஜ்யத்தை உனக்கு பகுதியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். शिक्षा समाप्त होने पर द्रोणाचार्य ने कृपाचार्य की बहन से ब्याह कर लिया. சரின்னு சொல்லிட்டு அவர் படிப்பு முடிஞ்ச உடனே கிருபாச்சாரியோடைய தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணுவார். இந்த துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ண உடனே உஸ்ஸே உனக்கு ஏக புத்திர ஹுவா. அவருக்கு ஒரு புதல்வன் இருக்கார். அவர் பேர் தான் அஸ்வத்தாமா. उनके एक पुत्र हुआ जिसका नाम उन्होंने अश्वत्थामा रखा. और पेर अश्वत्थामा वச்சிருக்கார். द्रोण अपनी पत्नी और पुत्र को बड़ा प्रेम करते थे. ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அவங்க வைஃப் கூடயும் குழந்தை கூடயும் பையன்னா அவ்வளோ உசுர். द्रोण बड़े गरीब थे. ரொம்ப ஏழை வா சாத்தே தே. அவர் ரொம்ப ஏழையான ஒருத்தர் வா சாத்தே தே कि धन प्राप्त किया जाए और अपने पत्नी और पुत्र के साथ सुख से रह जाए. நினச்சிட்டு இருப்பார் என்னோட பணம் இருந்துச்சுன்னா தன்னுடைய மனைவியும் குழந்தையும் நல்லா வச்சு சந்தோஷமாக இருக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. उन्हें खबर लगी कि परशुराम अपनी सारी संपत्ति गरीब ब्राह्मणों को बांट रहे हैं. பரசுராமர் தன்னுடைய மொத்த பணத்தையும் ஏழை பிராமணர்களுக்கு தானமாக செஞ்சு கொடுத்துட்டார். तो भागे भागे उनके पास गए. ஓடி போய் அவர்கிட்ட போனார். लेकिन उनके पहुंचने तक परशुराम अपनी सारी संपत्ति वितरित कर चुके थे. எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டார். और वन गमन की तैयारी कर रहे थे. वन गमन அப்படின்னா வனவாசம் போகிறதுக்காக ரெடியாக இருக்கார் பரசுராமர். ஸோ அவர்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. द्रोण को देखकर वह बोले பிராமண சிரேஷ்டரே ஆப்கா ஸ்வாகத் ஹை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பாக உங்களை வரவேற்கிறேன். பர் மேரே பாஸ் ஜோ குச் தா. என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறது. மை பாண்ட் சுக்கா ஹூ. நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் எல்லாருக்குமே தானமாக கொடுத்துட்டேன். அப்போ மேரா ஷரீர் ஒரு தனுர் வித்யா ஹி ஹை. என்கிட்ட உடம்பும் அப்புறம் தனுர் வித்யாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே என்கிட்ட இது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பத்தாயே मैं आपके लिए क्या करूं. உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். பரசுராமர் கேட்டதுக்கு तब द्रोण ने उनसे सारे अस्त्रों के प्रयोग तथा रहस्य सिखाने का प्रार्थना की. சரி சுவாமி உங்ககிட்ட நான் அந்த அஸ்திர வித்தியங்களை நான் கற்றுக்கிறேன். அப்புறம் ரகசியமாக கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கார். परशुराम ने यह प्रार्थना स्वीकार कर ली और द्रोण को धनुर्विद्या की पूरी शिक्षा दे दी. எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு द्रोणाचार्यருக்கு. कुछ समय बाद राजकुमार द्रुपद के पिता का देहावसन हो गया. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜகுமார் द्रुपदருடைய அப்பா இறந்து போயிட்டார். தேகாவசன் हो गया. தேகாவசன்னா இறந்து போயிட்டார். அவர் द्रुपद राजगद्दी पर बैठा. द्रुपदर राजा आइटार. द्रोणाचार्य को जब द्रुपद के पांचाल देश की राजगद्दी पर बैठने की खबर लगी तो यह सुनकर वह बड़े प्रसन्न हुए. और என்ன பண்றார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க போறார்.
சரி எனக்கு வந்து பகுதி ராஜ்யத்தை வந்து கொடுக்குறேன்னு சொன்னார்லவா, சரி நம்மளும் ஏழையாக இருக்கோமே, நம்ம ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் வந்து போனார் வந்து. போன உடனே तो यह सुनकर बड़े प्रसन्न हुए और கூப்பிட்டு அமிச்சாங்க வந்து. அவர் ராஜா द्रुपद से मिलने पांचाल देश को चल पड़े. பாஞ்சால தேசத்துக்கு அவர் போனார் வந்து. उन्हें गुरु आश्रम में द्रुपद की लड़कपन में की गई बातचीत याद थी. அவரோட சின்ன வயசுல வந்து சொன்ன வாக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. सोचा यदि आधा राज ना भी देगा तो कम से कम कुछ धन तो जरूर ही देगा. எனக்கு வந்து ராஜ்யம் வந்து தேவையில்லை, நமக்கு வந்து நம்ம ஒன்றும் ராஜாக்கள் கிடையாது வந்து பிராமணர்கள், ஸோ ருஷிகள், அதனால நமக்கு தேவையில்லை. அதனால வந்து இவர் என்ன பண்ணார்னா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பணமாவது கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்தில் அவர் அங்கே போனார் வந்து. यहाँ आशा लेकर द्रोणाचार्य राजा द्रुपद के पास पहुँचे और बोले मित्र द्रुपद मुझे पहचानने होना என்னை வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் வந்து. என்னை வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வந்து. கேட்ட உடனே வந்து துரோணாச்சாரியர் வந்து என்னை வந்து கேட்குறாரு வந்து. கேட்ட உடனே अपने साथ मित्र का सा व्यवहार करना तो ऐश्वर्य के मद में मत हुए राजा द्रुपद को द्रोणाचार्य का आना बुरा लगा. ஆக்சுவலி வந்து துருபதருக்கு வந்து துருபதருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு வந்து. சரி சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் बातचीत याद थी. सोचा यदि आधा राज्य ना भी तो देगा तो कम से कम कुछ धन तो जरूर ही देगा. எனக்கு வந்து கொஞ்சம் பணமாவது கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு போனார் வந்து. यहाँ आशा लेकर द्रोणाचार्य राजा द्रुपद के पास पहुंचे और बोले मित्र द्रुपद मुझे पहचानने होना, நீ வந்து என்னை கண்டுபிடிச்சியா, मैं तुम्हारा बालपन का मित्र द्रोण हूँ, நான் வந்து உன்னுடைய பால்ய ஸ்நேகிதனான துரோணாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் வந்து. சொன்னதுக்கு ऐश्वर्य के मद में मत हुए ராஜ் द्रुपद को द्रोणाचार्य का आना बुरा लगा. ஆக்சுவலி வந்து அவர் வரது வந்து பிடிக்கவே இல்லை வந்து. யார் துரோணாச்சாரியர் வந்தது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை வந்து. ஏன்னா வந்து பண மதத்தோட இருக்கார் வந்து. அகங்காரம் பிடிச்சிரும் வந்து நிறைய பேருக்கு வந்து. இங்கே பாருங்கள், இந்த இந்த இது மூலிமா கூட நம்ம வந்து விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பணம் இருந்துச்சுன்னா அகங்காரம் வந்து பயங்கரமாக தலைக்கு அப்படியே வந்து ஏறும் வந்து. ஸோ அது வந்து இருந்துச்சுனாலும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் வந்து, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இது போல் மண்டகணத்தோடையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இந்த இது மூலியமாக நமக்கு சொல்ல வராங்க வந்து. சரி சொல்லிட்டு அவர் வந்து द्रुपदर வந்து கேட்குறாரு வந்து. கேட்ட உடனே வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. द्रोण को अपने साथ मित्र का सा व्यवहार करना तो और भी अखरा. ஆக்சுவலி வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு வந்து. द्रोण पर गुस्सा हो गया, கோவம் வந்துருச்சு வந்து. கோவம் வந்து அவர் போலா பிராமன் तुम्हारा यह व्यवहार சஜ்ஜனோச்சித். ஆக்சுவலி வந்து நீ பண்ணுறது ஏதாவது நல்லா இருக்கா, உனக்கே நல்லா இருக்கா, சஜ்ஜனோச்சித் நஹி ஹே, நீ பண்ணுறது எதுவும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு வந்து द्रुपदर வந்து.